Hello friends, இது Anto and இந்த வீடியோவில் நம்ம எப்படி SQL Server 2008 R2 ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது எங்கே இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கூகுளில் போய்ட்டு SQL Server 2008 R2 Express அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். அண்ட் அதில் இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி அதில் நம்மளுக்கு நிறைய சர்ச் ரிசல்ட் காமிக்கும். நம்மளுடைய ஃபஸ்ட் லிங்க் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப் அப்படின்னு கொடுங்க. அண்ட் நமக்கு இந்த நியூ டேப்பில் இந்த பேஜ் லோட் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குவிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபைலை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் சிஸ்டம் நம்ம ரெக்யர்மெண்ட் நமக்கு தேவை அப்படின்றத இதில் போட்டிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ற ஏரியா முக்கியமாக யாருக்கு அப்படின்னா XP யூஸ் பண்ணுறவங்களுக்கு, XP ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த SQL Server R2 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் எரர் காமிக்கும். நான் சொல்கிறது XPயில் மட்டும்தான். ஸோ அது ஏன் நமக்கு இன்ஸ்டாலேஷன் எரர் XPயில் காமிக்கும் அப்படின்னா நம்மளுக்கு XPயில் வந்து விண்டோஸ் பவர்ஷெல் 1.0 இருக்காது. ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. நம்ம விண்டோஸ் பவர்ஷெல் 1.0 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலர் 4.5 தேவைப்படும். ஸோ இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் 4.5 இருந்தால் தான் நம்மளால் இந்த விண்டோஸ் பவர்ஷெல்லை இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் 4.5 இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு .NET Framework 3.5 இருக்கணும். XPயில் வந்து 2.0 தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஜஸ்ட் அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் இந்த .NET Framework 3.5 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் இன்ஸ்டாலர் 4.5 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விண்டோஸ் பவர்ஷெல் 1.0 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது மூணுமே இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு தான் உங்களால் வந்து SQL Server 2008 R2 இன்ஸ்டால் பண்ண முடியும் XPயில், XP ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். இதை வந்து நீங்கள் ஆர்டராக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்வொர்க், செகண்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலர் 4.5, அதுக்கு அடுத்தது பவர்ஷெல். நீங்கள் இதை மாற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு பவர்ஷெல் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இதுதான் ஆர்டர்: ஃப்ரேம்வொர்க், இன்ஸ்டாலர், பவர்ஷெல், அதுக்கப்புறம் தான் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் விஸ்டா அல்லது விண்டோஸ் 7 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர், டேக் மீ டு டவுன்லோட், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூ. அண்ட் இங்கே நமக்கு டவுன்லோட் பண்ணலாம் நம்முடைய SQL Server 2008 R2. ஸோ நான் வந்து செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டவுன்லோட், ஜஸ்ட் இதை டவுன்லோடுன்னு கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு SQL Server டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் வித் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ டூல்ஸோட. ஓகே, ஆல்ரெடி நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சிஸ்டமில். ஸோ நான் அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.